ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ சேனலில் நாங்கள் பார்க்க போகிறது ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற இந்த டாபிக் கிரேட் 10 ஸ்ரீலங்கன் சிலபஸை பொறுத்த மட்டும் இந்த மொடியூலில் இருக்க போகிற கண்டென்ட்ஸ் தென் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கான எக்ஸசைஸாக இந்த வீடியோ சேனலில் நாங்கள் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ அதில் நாங்கள் எக்ஸசைஸ்ன்றதை விட பாஸ் பேப்பரில் வந்து எல்லா கேள்வியுமே இதில் நாங்கள் செக் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இந்த 2016 இது பாஸ் பேப்பரில் 27 28வது கேள்வி வந்து எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஈஸினஸுக்காக நான் அதை ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ரெண்டு கேள்வியையும் பொறுத்த மட்டும் 27 28 26 எங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஹைலைட் பண்ணி 26 சேர்ந்து வந்திருக்கு. அடுத்த பேக் 27வது கேள்வியில் கேட்டிருக்கிறது வந்து ஒரு படவில்லையின் பாணி ஸ்டைல், அது ஸ்டைல் 1லேருந்து ஸ்டைல் 2க்கு கன்வெர்ட் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ ஸ்டைல் 1ன்றது இங்கே இருக்குது, ஸ்டைல் 2ன்றது இங்கே இப்படி மாறி இருக்கு. இதை நாங்கள் லே அவுட்னு சொல்கிறது. ஸோ லே அவுட்னு சொல்லிக்கல நாங்கள் இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் டைட்டில் வித் கண்டென்ட், ஸோ இதை விட டூ கண்டென்ட் கம்பேரிசன் நிறைய லே அவுட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ இதை நாங்கள் ஸ்டைலை பற்றி கம்பேர் பண்ணுறது வந்து ஸ்லைட் லே அவுட். உண்மையில் 3வது விடைய வந்து இதுக்கு ஈக்குவலான ஒரு சரியான விடையாக இருக்கும் 27வது. அடுத்த மூவ் பண்ணுவோமா இருந்தால் 28வது மின்னணு முன்வைப்பு மென்பொருள், அதாவது வந்து ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஒன்றில், எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஒன்றில் படவில்லை காட்சியை பயன்படுத்தி ஒரு முன்வைப்பை செய்யும் போது பாடமும் பிம்பங்களும் எங்கனம் தோன்றுகின்றன. அதாவது அனிமேஷன்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்லைட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்களேன்னு சொன்னால் ஒரு ஸ்லைட் இருக்குது. அந்த ஸ்லைடில் வந்து நிறைய கண்டென்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ், அந்த இமேஜ் மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் வாட் எவர், இதில் ஒரு அனிமேஷன் ஒரு கண்டென்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று, இமேஜ் உண்டு, தென் அதை விட ஒரு தேவையான ஸ்லைடோ கிளிப் ஆர்ட் உண்டு, டெக்ஸ்ட் உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கல எப்படி ஒரு அசைவுகளோடு எங்களுக்கு தோன்றுது. ஒரு ஸ்லைடுக்கு உள்ளே இருக்க போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறது அனிமேஷன். அப்போ ஒரு ஸ்லைட் வந்து இன்னொரு ஸ்லைடாக மாறும். இப்போ நான் 2 ஸ்லைடு எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஸ்லைடும் எங்களுக்கு வியூ ஆகிக்கல, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு வடிவங்கள் அசைவுகளோட தோன்ற செய்யலாம். அந்த அசைவுகளோட தோன்ற செய்கிறதுக்கான நேம் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அப்படி என்று சொன்னால் அனிமேஷன். ஒரு ஸ்லைடுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி அசைவோட தோன்றுதுன்றதை நாங்கள் அனிமேஷன்ஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம், அல்லது ஸ்லைடு அனிமேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிக்குள்ள சில அசைவுகள் கொடுக்கலாம். அதை நாங்கள் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஷனுக்கும் அனிமேஷனுக்குமான டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்லைட் இன்னொரு ஸ்லைடாக சேஞ்ச் ஆகிறது ஸ்லைட் டிரான்சிஷன், படவில்லை மாறுகை என்று சொல்லுவோம். ஒரு ஸ்லைடுக்கு உள்ளே இருக்க போகிற ஆப்ஜெக்ட்ஸ் அசைவுகளோட மாற்றம் அடைகிறது அனிமேஷன் என்று சொல்லுவோம். ஒரு ஸ்லைடுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு ஸ்லைடுக்குள்ள நிறைய இமேஜஸ் அனிமேஷன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்லைடுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைவுகள் காணப்படலாம். தட் மீன்ஸ் அனிமேஷன்ஸ் இருக்கலாம் ஒரு ஸ்லைடுக்கு. ஆனால் ஒரு ஸ்லைடுக்கு ஒரு டிரான்சிஷன் மட்டும்தான் இருக்கு. ஒரு டிரான்சிஷன்ன்றது ஒரு ஸ்லைட் வந்து இன்னொரு ஸ்லைடாக மாறேக்குள்ள அதுக்காக நாங்கள் கொடுக்குற அசைவு. இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்லைடுக்கு உள்ள அதில் நாங்கள் பாடம், டெக்ஸ்ட், பிம்பங்கள், இமேஜஸ் எப்படி தோன்றுன்றதை நாங்கள் சொல்லிக்கிறது அனிமேஷன். ஒரு ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடாக மாறேக்குள்ள வர்றது தான் டிரான்சிஷன். ஸோ 4வது விட ஸ்லைட் டிசைன்ன்றது ஒரு ஸ்லைடுக்கு எந்த நாங்கள் எப்படியான ஒரு டிசைனை சூஸ் பண்ண போகிறோம், வடிவமைப்பை சூஸ் பண்ண போகிறோம்ன்றது தான் அது. ஸோ இது 2016 வந்த ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ 2017 வந்த 18வது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு முன்வைப்பு நிகழ்த்துகை. ஸோ எல்லாம் ஹைலைட் பண்ணுங்க இந்த கேள்வி. ஒரு ப்ரெசன்டேஷன் மென்பொருளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு மல்டி ஆப்ஜெக்ட் இருக்க போகிற ஒரு ஸ்லைடை கணிப்பாக இருந்தால் அசைவூட்ட விளைவுகள் அனிமேஷன் எஃபெக்ட் தரப்பட்டுள்ள படவில்லையில் உள்ள ஒரு பல் இலக்கு பொருள்களுக்கு பிரயோகிக்கலாம். ஸோ நாங்கள் அனிமேஷன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கலாம்ன்றது சரி.
படவில்லை மாறுகை முழு படவில்லைக்கு மாத்திரம் பிரயோகிக்கலாம். அதுவும் சரி. ஸ்லைட் டிரான்சிஷன்ன்றது வந்து ஒரு ஸ்லைடுக்கு ஃபுல்லாக நாங்கள் பாய்ப்போம். ஸ்லைடுக்கு பாய்க்கிற ஸ்லைட் டிரான்சிஷன். படவில்லை காட்சி தோற்றத்தின் போது படவில்லை ஒன்றிலிருந்து மற்றதற்கு மாறும்போது படவில்லை மாறுகை விளைவு தோன்றும். இதுவும் ஓகே. ஸோ இல்லை படவில்லை காட்சி தோற்றத்தின் போது ஸ்லைட் ஷோ வியூ ஒரு ஸ்லைடில் இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மாறேக்கல അതിൻ്റെ டிரான்சிஷன் வந்து காட்சி அளிக்குமா. ஒரு ஸ்லைட் இன்னொரு ஸ்லைடாக மாறேக்கல அதுக்கு ஒரு அனிமேஷன் ஒரு சின்ன எஃபெக்ட் ஒன்று இருக்கும். நோட் அனிமேஷன் ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ ஏபிசி எல்லாமே சரியன்றது இந்த 18வது கேள்விக்கான ஆன்சராக இருக்கும்.